வணக்கம் மக்களே. சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி பண்ணேன். ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கலரிசி, ஒரு கைப்பிடி உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதில் சீக்ரெட் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது நம்ம மத்தியானம் வடித்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த வெள்ளை சாதத்தை அந்த அரிசி போட்டுட்டு கிரைண்டர் ஓடும் போதே சாப்பாடையும் கொட்டிட்டு அதோடய அரைச்சிடணும். ஸோ அரைச்சதுக்கப்புறமா மாவு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பாருங்கள், மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ பபுளாக இருக்கும். ஸோ ஆப்பத்துக்கான பர்ஃபெக்ட் மாவு டெக்ஸ்சர் அதுதான். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பக்கடாயை வச்சு மாவை போட்டு இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் டைம் கொடுங்க. சிம்மில் வைங்க. ஸோ ரொம்பவும் தீ அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆப்பத்தை எடுத்து பாருங்கள். ஸோ ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் நடுவில் ஸ்பான்ச்சியாகவும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடியான ஆப்பம் நமக்கு செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அதை நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பாலை சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாட்டு சர்க்கரை போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.